வெள்ளை அறிக்கையில பணம் இல்லை அப்படின்னு ஒரு பஞ்சப்பாட்டு தான் பாட போறாங்க. சட்டசபையை ஒழுங்கா நடத்தி பட்ஜெட் பாஸ் செய்யலன்னு சொன்னால் ஆட்சி கவிழ்வதற்கும் வாய்ப்பு உண்டு. கவர்னர் பேச்சின் போது போய் கவர்னர் கையிலிருந்து புடுங்கி கிழிச்சு எறியறதுக்கு அளவு கூட சில திமுக திட்டங்கள். திரு செந்தில் பாலாஜி மற்றும் முடிஞ்சால் சேகர் பாபு 2 பேருமே 18ஆம் தேதி சட்டசபை கூடும் முன்பு கைது செய்யப்படலாம். எதிர்கட்சி எழுந்துகிட்டா அவனை எப்படி அடக்கணும்? அஃப்கோர்ஸ் ட்ராமாவில் ஒன்று இருக்கும், அவன் பேசினே அப்படின்னு கெட்ட வார்த்தையில் எப்படி பேசணுங்கிற மாதிரி காட்டியிருப்பார். கடந்த 30-40 வருஷமா திராவிட மாடலில் அப்படித்தான் போகுது. விஜயபாஸ்கர் மாற்றி மாற்றி ட்வீட் போடுறார். 2 பேருமே கட்சியை விட்டு இப்போ தாவேகாவிற்கு போகிறதுக்கோ அல்லது திமுகவுடையும் பேசிட்டு இருக்காங்க. டாஸ்மாகையே பிரைவேட்டைஸ் பண்ணணும் என்பதாக ஒரு பிளான் ஓடுது. அந்த பிளானை நிறைவேற்றினால் கம்யூனிஸ்டுகள் வாபஸ் வாங்கலாம். ஸோ மெஜாரிட்டிக்கு சிக்கல் வரலாம். உடனே ரூட்ல இருந்து வீடியோ வருது, கரண்டே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க ரூபாயே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, விஜய்னா தான் வரணும். இதெல்லாம் மக்கள் கிட்ட ஈடுபடாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. பரபரப்பா போயிட்டு இருக்கு அரசியல் களமே. பல பேர் இணைகிறதும் பல பேர் வெளியேறதுமாவே இருக்கு. இதற்கிடையில இப்ப வெள்ளை அறிக்கையானது ஈவினிங் வெளியாகுது சார். என்ன மாதிரி இருக்க போகுது இந்த வெள்ளை அறிக்கை? திமுகவிற்கு இதனால ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடுமா? அதாவது உண்மையை சொல்லணும்னு சொன்னா பட்ஜெட்லேயே 90% டேட்டா இருக்கும். அதாவது பட்ஜெட்ல வரி வருமானம் இவ்வளோ, இந்த வருமானம் இவ்வளோ, கடைசியில் துண்டு அல்லது பற்றாக்குறை, அதுக்கப்புறம் கடன் எவ்வளோ வாங்க போகிறோம், அந்த கடனில் வட்டி. உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் நம்ம இடைக்கால பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் போட்டப்ப 47,000 கோடி பற்றாக்குறை. அதாவது உப்பு புளி வாங்கிறதுக்கே சம்பளம் பத்தலை. அதுக்கப்புறம் 75,000 கோடி பழைய கடனுக்கு வட்டி கட்டணும். இப்போ புதுசாக 1,70,000 கோடி. அப்போ 1,70,000 கோடியில் 1,15,000 கோடி உப்பு புளி வாங்குறதுக்கும் பழைய கடனுக்குமே கொடுத்தா புதிய திட்டங்கள் செலவுகளுக்கே இது. அதாவது நம்மளுடைய சம்பளங்கள், பென்ஷன்கள், திட்டங்கள். இதில் திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தப்பே என்ன சொன்னார்? எல்லா கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் 30% கோபாலபுரத்துக்கு போகுதுன்னார். ஸோ இவங்க நிறைய கான்ட்ராக்டை நிறுத்தி வச்சு இப்போ மாற்றுறாங்க. ஸோ அதில் ஊழல் இல்லாமல் செய்தால் ரேட்டும் குறையும். ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஊழலில் உச்சக்கட்டமாக செய்ததில் 2-3 துறையில் அதுக்கு பேர் சேகர் பாபு உட்காந்து இதில் கோயிலுக்கு லிஃப்ட் போட்டார். சுவாமிமலை கோயிலுக்கு 20 பேர் கொண்ட 2 லிஃப்ட், பட்ஜெட் 3,45,000 போர்டு வச்சாரு. 2 வருஷம் கழிச்சு அங்கே போட்ட லிஃப்ட் 13 பேர் கொண்ட லிஃப்ட். செலவு 3,45. ஒரு லிஃப்ட் 30 லட்சம்னா 60 லட்சம். இவங்க எழுதின கணக்கு 3,45,000. அதுவும் முத நாள் ஓடாம மாட்டி அவர் தட்டின வீடியோ வைரல் ஆனதுனால இதெல்லாம் நமக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது மாதிரி 60,000 ரூபா பொருள், 60 லட்சம் ரூபா பொருள் 3.5 கோடின்னா இதெல்லாம் எந்த அளவுக்கு இதில் வரும்னு தெரியாது. இதை தவிர இந்த பற்றாக்குறை கடனை தவிர பல விஷயங்களில் இவங்க இது ஆர்பிஐ பாண்ட்ஸ் அது இதுன்னு வாங்கியிருக்காங்க. இந்த டேட்டாலாம் எடுத்து மோடி கிட்ட போனப்ப மோடி தன் சார்பாக டெல்லியில் 3 முன்னாள் ஐஏஎஸ் இன்னைக்கு மோடியுடைய வலதுகரங்களாக இருக்கிற 3 அதிகாரிகள் பார்த்தாங்க. ஒருவர் சக்திகாந்த் தாஸ், இன்னொருவர் டிவி சோமநாதன் மற்றும் 4வது கிருஷ்ணன் சொல்லிட்டு 3 பேருமே தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே போயிட்டு அங்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளை அறிக்கையில் பல விஷயங்கள் வரலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தனியாக வந்தால் பல்வேறு நபர் சிக்குவாங்க. ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, தூத்துக்குடியை சேர்ந்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் விடுவித்தது செல்லாது அப்படின்னு நேற்று ஒரு வழக்கு வந்திருக்கு. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேயும் செந்தில் பாலாஜி பேர்லையும் இது கவர்னர் பர்மிஷன் வாங்கி வழக்கு இது ஈடி போடுறாங்க. ஸோ நமக்கு வரும் தகவல் படியாக திரு செந்தில் பாலாஜி மற்றும் முடிஞ்சால் சேகர் பாபு 2 பேருமே 18ஆம் தேதி சட்டசபை கூடும் முன்பு கைது செய்யப்படலாம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பவர் பர்ச்சேஸ் மற்றும் நிலக்கரி மற்றும் இபியில் 75,000 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்போ அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சிடி மொத்தம் காணாம போகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒன்று காணும்னு சொன்னால் வந்தால் 4 கம்ப்யூட்டரும் எடுத்துகிட்டு போவோம். கரெக்டாக 10 மாடி பில்டிங்கில் அந்த 4 ஃப்ளோரில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மாத்திரம் எடுத்திருக்காங்கன்னா
அது கடந்த 10 வருடங்களாக பல்வேறு ஊழல்களை காப்பாற்றுவதற்கு நடந்திருக்கு. இதனுடைய ப்ரிலிமினரி டேட்டா என்ன பண்ணியிருக்குங்கிறது சரியாக சொல்ல, தொலைஞ்சு போனது 8ன்னாங்க, 18ன்னாங்க, 20ன்னாங்க, அப்புறம் 35 கிடச்சிதுன்னாங்க, அதில் டேட்டா அழிச்சிட்டேன்னாங்க. ஹிந்துவில் வந்த ஹெட்டிங் அதில் எதுவுமே எதுவுமே கிடைக்கல அவங்கள. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு திரு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே இப்ப வெள்ளை அறிக்கை வருது, 18ஆம் தேதி நீங்க சொன்ன மாதிரி சட்டசபை கூடுது. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி எதிரொலிக்க போகுது? இதுல கிட்டத்தட்ட 200 பேர் கிட்ட வேற விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காரு. இல்ல, அதான் இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுனாலும் ரீல்ஸ் போடுறதுன்னு வச்சிருக்காங்க. இந்த அமைச்சர்கள் போய் நிறைய போடுறது சிக்கலாகி அதை குறைக்கணும்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளிநாடு போய் ஹுண்டாயை சந்திச்சு அது நல்ல விஷயம். அதாவது திமுக என்ன பண்ணிச்சு, முதல்ல பாம்பேல இருக்கிற மத்திய அரசு நிறுவனத்தோட நீங்க கப்பல் கட்டும் தளம் கட்டுங்க, 29,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு சொல்லி மசாகான் டாக்குங்கிறவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த 2 மாசம் கழிச்சு சவுத் கொரியா வச்சிருந்த ஹுண்டாய் நிறுவனத்திட்ட போயிட்டு இந்த துறைமுகத்துல நீங்க மட்டுமே செய்யற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிட்டாங்க. இப்ப அங்க போட்டது புரிந்துணர்வு, நாங்க எங்களுக்கு அந்த இடம் செட் ஆச்சுன்னா வரோம் அப்படின்னு வெறும் சொன்னது. ஆனா இங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்ட்டாங்க. இப்ப அவங்க ஆந்திராக்கு போறாங்க. இவங்க ஹுண்டாய்க்கு விஜய்க்கு இது தெரிஞ்சவுடன் இவங்களை இதுக்கு அனுப்பிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க சொந்த ஊர் சிவகாசி, விருதை மகள்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால சிவகாசி பட்டாசு விற்கிறதுக்கு போறேன்னு போலந்துக்கு போய் நான் ஒப்பந்தம் போட்டேன், அவங்க 6,000 கோடிக்கு வாங்குவாங்கன்றாங்க. போலந்துடைய மொத்த ஆனுவல் பட்டாசு ரிக்வயர்மெண்ட்டே 350 கோடி தான். அதுல இந்த 250 கோடி என்னமோ அவங்க சீனாவில் வாங்குறாங்க. 1.5 கோடிக்கு தான் போன வருஷம் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க 2024. ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோக்களை நிறுத்திட்டு ஃபீல்டில் இறங்கணும். நீங்கள் 2-3 அமைச்சர்கள் நல்லா செய்கிறாங்க. எஸ்பெஷலி வீடியோ குறைச்சிக்கிட்டா இவங்களும் நல்லா தான் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா நமது இவர் கனிம வளத்துறை அமைச்சர், அதன் பிறகு பிரபு HRNC மினிஸ்டர், அவர் போய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அந்த யாரோ பூசாரிகளும் அதிகாரிகளும் எனக்கு இது கேட்டாங்க, 1000 ரூபா டிக்கெட் போட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா என்னெல்லாம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்டு விற்கிறது, ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட்ல கணக்குல வராம 25 லட்சம் ரூபா ஒரு லேடி பிடிச்சாங்க. ஆனா திருச்செந்தூர் கோயில்ல இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் மாத்திருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருஷத்துல 300 கோடி ரூபாய் HCL குரூப்பை, தினத்தந்தி HCL குரூப்பை சேர்ந்த சிவ்நாடார் அவர்கள் 300 கோடியும் கோயில் நிதியிலிருந்து 150 கோடியும் எடுத்து இவர்கள் அந்த இடத்தையே இம்ப்ரூவ் பண்ணனா அதுல பாதி வேலை எதுவும் ஒழுங்கா செய்யல, கணக்கு எல்லாமே டூப்ளிகேட் கணக்கு. இதை ரைடு செய்து சேகர் பாபுவை அதில் விசாரிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த கோயிலுக்கு தக்காராக போட்டப்பட்ட அருள்முருகன்கிறவர் சேகர் பாபு மகன் கம்பெனியில 2013 இருந்து பார்ட்னர். இப்ப திமுக 4 நாள் முன்னாடி என்ன அறிக்கை வந்துச்சு, 18 பேர் கொண்ட 18 குழுக்கள் 36 பேர் கொண்டு போய் ஏன் தோத்தான். அதுல முக்கியமா சொன்னதே சேகர் பாபு அறநிலையத்துறை போஸ்ட் எல்லாம் முன்னாள் அதிமுக இல்ல அவருடைய கட்சிக்காரருக்கே கொடுத்துட்டாரு. திமுக காரங்களுக்கு கொடுக்கலன்னு இருக்காங்க. ஸோ சேகர் பாபு இன்னைக்கு ஒரு முறை கிச்சனுக்கு போய் சின்ன சிக்கல் வந்ததுன்னு நம்ம பேசணும். அதன் பிறகு இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல கண்ணில். இப்ப எல்லாருமே அவரை தான் டார்கெட் பண்றாங்க. மெட்ராஸ் தோல்வியை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லா 2-3 அமைச்சர்கள் நிறைய சுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த பீரியட்ல சேகர் பாபு ஒருத்தர் எல்லா கோயிலுக்கும் போய், பட் அது இப்ப பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அவரும் திருச்செந்தூர் வழக்கில் திரு ரமேஷ் சீரியஸாக ஒர்க் பண்ணா கைதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க சொல்றீங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க தாவேக அமைச்சர்கள்லாம் நிறைய பேர், அதை நிறுத்திக்கணும்னு. இப்போ அதுக்கேற்ற மாதிரியே ட்ரைனிங் பீரியடும் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டசபை வருது, சட்டமன்றத்தில் என்ன மாதிரிலாம் பேசணுன்றதுக்காக ட்ரைனிங் பீரியடு. அதில் என்ன ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுது சார் எம்எல்ஏக்கள்? இல்லை, அதாவது இப்போ உதாரணமாக தலைவரோ இல்லை துணைத் தலைவரோ விஜயோ இல்லை சபாநாயகர் வந்தால் கையெல்லாம் தட்டக்கூடாது, டேபிள் தட்டணும். கொஸ்டின் கேட்கணும்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்லாம் ரைஸ் பண்ணோம். இந்த 0 ஹவரில் தான் யார் வேணா பேசலாம், கேள்வி நேரத்துலலாம் பேர் சொன்னாதான் எழுந்துக்கணும். இந்த மாதிரி பல்வேறு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி பொய் சொல்றேன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சொல்கிறீர்கள். இதெல்லாம் சட்டசபையுடைய லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி தருவார்கள். எதிர்கட்சி எழுந்துக்கிட்டா அவனை எப்படி அடக்கணும். அஃப்கோர்ஸ் ட்ராமாவில் ஒன்று இருக்கும், அவன் பேசினே அப்படின்னு கெட்ட வார்த்தையில் எப்படி பேசணுங்கிற மாதிரி காட்டியிருப்பார். கடந்த 30-40 வருஷமா திராவிட மாடலில் அப்படித்தான் போகுது. அதனுடைய தொடர்ச்சியாக
இன்னும் கடந்த சில நாட்களாக வருகின்ற செய்திகள் தாவேகா நிர்வாகிகளே சேலத்தில் மணிகண்டன் ஒருத்தராக இருக்கட்டும், அவருடைய ஃபோனில் 50 பெண்களுக்கும் மேலே பாலியல் கொடுமை செய்ததாக வந்தது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 பெண்களுக்கு பாலியல் தொல்லை, அவரே ஃபோன் பண்ண ஆடியோவும் வந்துச்சு. அதன் பிறகு திருப்பி ஆலந்தூரில் ஒரு தாவேகா நிர்வாகினி, இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. சரி, ஒன்று விஜய் இதில் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் கட்சிக்காரங்களை அடக்கலங்கிறது. அவன் எம்ஜிஆர் அடக்குவார், ஜெயலலிதா அடக்குவாருங்கிற மாதிரி அதை விட்டுட்டு இது சிங்க பெண்கள் நீங்க சொல்லிட்டு கடந்த ஒரு நாள்ல மாத்திரம் 48 சம்பவங்கள் நடந்தது. சென்னை சுத்திபுற இருக்கிற இந்த 4 மாவட்டங்களில் மாத்திரம் 20க்கும் மேற்பட்டதுன்றான். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிகம்ங்கிறத விட பிரச்சாரம் அதிகமா இருக்கு. எப்பயும் நடக்கிறதான்னு சொன்னாலும் ஒன்று நடந்தாலும் நம்ம வீட்டில் நடந்தால் நமக்கு என்ன வலியோ எந்த ஒரு தமிழ்நாட்டிலையும் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்றுக்கு டிஜிபி பேச்சில் கிட்டத்தட்ட 12,000 ரவுடிகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இத்தனை போதை மாத்திரைகள் அடைந்து பண்ணியிருக்கோன்றாங்க. முந்தா நேற்றுக்கு நான் ஓலாவில் 2 தடவை போனப்போ டிரைவர் சொன்னது, சார் என் நண்பர்கள் போதை மாத்திரை மருந்து கிடைக்காம சுற்றுறாங்க, ஸோ போதைப் பொருட்கள் கிடைப்பதுக்காக கஷ்டமாச்சுன்னா இவை பெரும்பாலும் அடங்கும். இல்லாட்டி 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 80 வயசு பாட்டி எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வேகமாக செய்யணும். அதிமுக கட்சி உடஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சி.வி. சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு, நேற்றுக்கு விஜயபாஸ்கர் மாற்றி மாற்றி ட்வீட் போடுறாரு. 2 பேருமே கட்சியை விட்டு இப்போ தாவேகாவிற்கு போகிறதுக்கோ அல்லது திமுகவுடையும் பேசிட்டு இருக்காங்கிறாங்க. ஸோ அடுத்த 2 நாளில் பல விஷயங்கள் வரும். பட் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் கவர்னர் பேச்சின் போது போய் கவர்னர் கையிலிருந்து புடுங்கி கிழிச்சு எறியறதுக்கு அளவு கூட சில திமுக திட்டங்கள் இருப்பதாக செய்தி வருகிறது. ஸோ விஜய் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக லைவ் கேமரா போட்டார். திமுக போன முறை வாக்குறுதியில் நாங்கள் வந்தால் சட்டமன்ற நிகழ்ச்சியை லைவ் செய்வோம், நாங்கள் 5 வருஷம் பண்ணல, இந்த முறை அவங்க என்ன அராஜகம் வேணா பண்ணுவாங்கன்னு இவர் லைவ் செய்வதாக இருக்கிறார். மத்திய அரசு தேவைன்னா நீங்க அவங்களுடைய சன்சத் டிவி எடுத்துக்கலான் இருக்காங்க. இவர் அவங்க பண்ண போறாங்களா தனியாரான்னு தெரியாது. அதே நேரத்தில் 4 எம்எல்ஏ தேர்தல் வருமா அல்லது கேஸ் இப்போ அதிமுக போட்டதுனால தள்ளி வச்சா மெஜாரிட்டி 4 எம்எல்ஏ வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இது டாஸ்மாகை நீங்க சொன்ன மாதிரி 10 ரூபா வித்தவங்கள 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு வருது. ஆனால் டாஸ்மாகையே பிரைவேட்டைஸ் பண்ணணும் என்பதாக ஒரு பிளான் ஓடுது. அந்த பிளானை நிறைவேற்றினால் கம்யூனிஸ்டுகள் வாபஸ் வாங்கலாம். ஸோ மெஜாரிட்டிக்கு சிக்கல் வரலாம். விஜய் ஒரு டைட் ரோப் பண்ணுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை பாஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு முறை நம்பிக்கை தீர்மானத்தில் ஜெயிச்சுட்டா 6 மாதத்துக்கு திருப்பி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஆனால் பட்ஜெட் பாஸ் ஆகலைன்னா, நிதி பில் பாஸ் ஆகலைன்னா ஒரு கவர்மெண்ட் போயிடும். ஸோ பட்ஜெட்டை ஒழுங்காக பாஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ நாங்கள் வந்தால் 2,500 ரூபா மாதம் பெண்களுக்கு கொடுக்குறோன்னாங்க. 6 சிலிண்டர்னாங்க. போன மாதமும் 1000 ரூபா போட்டாங்க. இன்னைக்கு இந்த மாதமும் 1000 ரூபா தான் போட்டிருக்காங்கன்னு செய்தி வருகிறது. ஸோ இந்த வெள்ளை அறிக்கையில் பணம் இல்லை அப்படின்னு ஒரு பஞ்சப்பாட்டு தான் பாட போகிறாங்க. அண்ணன் இது அதுக்காக உடனே ரூட்லேருந்து வீடியோ வருது, கரண்ட்டே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ரூபாயே கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, விஜய்னா தான் வரணும் இருக்கணும் அப்படின்லாம் இவங்க சைட்லேருந்து ரீல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடாது. ஸோ சட்டசபையை ஒழுங்காக நடத்தி பட்ஜெட் பாஸ் செய்யலன்னு சொன்னால் ஆட்சி கவிழ்வதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ திமுக அந்த மாதிரி ஏதாவது பண்ணுமான்னு தெரியாது, வருகிற நாட்களில் தான் தெரியும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.